இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காலையிலேருந்து ஒரு பெரிய வேலை. என்ன வேலைன்னா, ஒரு எஸ்கவேஷன் ஒரு ஏரியாவுல. கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு நேச்சுரல்லேருந்து ஒரு 3 மீட்டர் எஸ்கவேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த எஸ்கவேஷன் என்னன்னா, ஏற்கனவே பேக் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க போல அந்த ஏரியால. என்னதான் எஸ்கவேட் பண்ணாலும் கீழே சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதான் வந்து பெரிய பிரச்சனை. ஸோ எப்படிதான் எஸ்கவேட் பண்ணி எல்லாம் எடுத்தாலும் திரும்ப திரும்ப சரிஞ்சு சரிஞ்சு நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான பாயிண்ட்டுக்கு பிசிசிக்கான ஏரியாவுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள ஏரியா. எஸ்கேஷன் பண்ணால் சரிஞ்சு சரிஞ்சு வருது, திரும்ப எஸ்கேஷன் பண்ணால் சரிஞ்சு சரிஞ்சு வருது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் எஸ்கேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எஸ்கேட்டு ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எஸ்கேஷன் ஃபுல்லாக பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் சரிஞ்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ண வேண்டியது. அந்த பாயிண்ட்டை ஒரு இடத்துலேருந்து வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு சரிஞ்சு நிற்கிது. பாயிண்ட் அந்த மேலே வருது. அது எல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு கீழே கிடக்கிறதால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது அதுக்கப்புறமா திரும்ப அவன்கிட்ட சொல்லி லெவல் பண்ணுறான்னு சொல்லி லெவலிங்லாம் பண்ணி ஆல்மோஸ்ட்டு இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கார்னரில் ஃபுல்லாக இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஏரியாவும் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் முடிச்சு லெவலும் பண்ணிட்டான். இந்த இடத்துல கொஞ்சம் வந்து சரிஞ்சிருக்கு. ஸோ பீசஸ் எப்படியும் உள்ளே வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலையும் கொஞ்சம் பீசஸ் உள்ளே வரும். அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப எஸ்கேட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த 2-3 இடம் தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்ற இடம்லாம் ஓகே. 2 இடத்த மட்டும் லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா சொல்லி கொஞ்சம் லெவல் பண்ணுறத கட் பண்ண சொல்லியிருக்கு. கட் பண்ணுறா அப்படின்னு இந்த இடம் கொஞ்சம் ரேம்ப் முன்னாடி பழைய ரேம்ப் பண்ணி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கட் பண்ணி வச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஒர்க் பண்ண முடிஞ்ச மாதிரி தான். ஒர்க்கு மேக்ஸிமம் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஒர்க்கு. ஸோ இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இப்போ என்னென்ன பிரச்சனை அப்படி இருக்குன்னா, பிசிசி போடும்போது வந்து எப்படியும் அந்தந்த இடத்துல வந்து பிசிசி எங்கெல்லாம் வருதோ அந்த பாக்ஸ் இடத்துல மட்டும் கொஞ்சம் எஸ்கேட் பண்ணிவிட்டு நம்ம பிசிசி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 1/2% வந்து ஆஃபில் ஒரு 80% வந்து பிசிசி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்லோப் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நாளைக்கு வந்து இதில் ஏதாவது பெருசாக மார்க் பண்ணுற மாதிரி லேபர்லாம் கூப்பிட்டு போயிட்டு மார்க் பண்ண முடிஞ்சதுன்னா மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து இப்போ கரெக்டாக லெவல் பண்ணி இது பண்ணிட வேண்டியதான். காம்பேக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண வேண்டியது. வேறு வழியே இல்லை.